வணக்கம். ஆசிரியர் தகுதித் தேர்வு எக்ஸாம் எழுதிட்டு அதனோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த தகுதித் தேர்வில் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையுடையவங்க அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா நியமன தேர்வு. நியமன தேர்வில் நம்ம நல்லா எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு அரசு ஆசிரியராக ஆகலாம். இயற்பியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட்டடாக நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த UGTRP ஃபிசிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் 4 அதில் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இந்த சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அதில் கூலும்ஸ் லா, பெர்மிட்டிவிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி due to point charge, Gauss theorem and its application, electric potential, relation between potential and intensity, dipole electric moment, potential intensity due to dipole, capacitance, parallel plate, spherical, cylindrical, energy stored in a capacitor. ஆக்சுவலி இது வரைக்கும் ஓகேங்களா? இந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டுலேயே நமக்கு கண்டென்ட் நமக்கு இதில் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ் லா, ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி, கிர்ச்சாஃப் லா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல், தெர்மோ எலக்ட்ரிசிட்டி, பெல்டியர் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா செகண்ட் லெசன், 12th செகண்ட் லெசனில் இருக்கக்கூடியது. அடுத்து இந்த பயட்-சாவர்ட் லா, ஆம்பியர்ஸ் லா, மேக்னெட்டிக் அரவுண்ட் கரண்ட் கேரிங் கனெக்டர், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் சார்ஜ் அண்ட் கரண்ட் எலமெண்ட்ஸு, ஃபோர்ஸ்மென் 2 கேரிங் கனெக்டர், ஃபாரடேஸ். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் லெசன். அடுத்து இந்த ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், செல்ஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன், இண்டக்ஷன் காயில் அண்ட் யூசஸ், எடி கரண்ட்டு, டிரான்ஸ்ஃபார்மர், எனர்ஜி லாஸு, அட்வான்டேஜஸ் ஓவர் ஏசி டிசி டைனமோஸ் அண்ட் மோட்டர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோல்ட்ஸு, மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸு, சசப்டபிலிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி, டயா பாராஃபெர்ரோ மேக்னட்ஸு, ஹிஸ்டீரிஸ், பிஹெச் கர்வு, எனர்ஜி லாஸ் டியூ டு ஹிஸ்டீரிஸ். இந்த ஃபாரடேஸ் லாவில் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அட்வான்டேஜ், டைனமோஸ் அண்ட் மோட்டார்ஸ் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 4th லெசனில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 4th லெசன். இந்த மேக்னெட்டிக் போல்ஸில் ஹிஸ்டரிஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எகைன் இது பார்த்திங்கன்னா ஒரு 3rd லெசன்லேயே இருக்குது. இந்த 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்டேட் போர்டுலேயே ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவுமே புக்ஸ்லேயே கவர் ஆகிடுது. எக்ஸப்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஏரியா இருக்காது அப்படின்னா இந்த எலக்ட்ரோமீட்டர்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் அண்ட் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இது மட்டும் நம்ம புக்ஸில் இருக்காது. இப்போ ஸ்டேட் போர்டு புக்கை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஸ்டேட் போர்ட்லேயும் உங்களுக்கு தேவையான அளவுக்கான கண்டென்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு டைப்போலை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் தி எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் டைரெக்டாக அந்த கொஸ்டின் அப்படியே இருக்குது, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்டேட் போர்டை நம்ம படித்தோம் அப்படின்னாலுமே நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதுலேயே உங்களுக்கு தேவையான அளவு கண்டென்ட் நல்லா ரிச்சாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் அதை ஃபஸ்ட்டு நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் அந்த டாபிக்ஸ் ரிலேட்டட் நம்ம வேறு ஏதாவது ஃபர்தரான புக்ஸு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட் போர்ட் புக்கை படிங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கூலும்ஸ் லா தான் நமக்கு ஃபஸ்ட் இருக்கிறது.
ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜுங்க நமக்கு வந்து தெரியும் எல்லாம். ஸோ எவ்வரி மேட்டர்ஸ் ஓகேங்களா, நமக்கு வந்துட்டு 3 இது வந்து இருக்குது. சாலிடு, லிக்விடு, கேஸு, இது 3மே வந்து இப்போ மேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது 3மே என்ன அப்படின்னா மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஓகேங்களா. ஆட்டம்ஸுங்கிற இதில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ ஆட்டம்ஸில் வந்து நமக்கு தெரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்கும், வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் மைனஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த உள்ளே இருக்கிற பேர் வந்து நியூக்ளியஸ் ஓகேங்களா. இப்போ நியூக்ளியஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இது வந்து இருக்குது. ஒன்று புரோட்டான், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான் ஓகேங்களா. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து இருக்குது சரிங்களா. அப்போ எந்த ஆட்டம்ஸ் எடுத்தாலுமே இந்த மாதிரி புரோட்டான் நியூட்ரானும் வந்து நியூக்ளியஸில் இருக்கும், எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து இருக்கும். ஸோ புரோட்டானுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். நியூட்ரானுக்கு வந்து எந்த சார்ஜுமே கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நோ சார்ஜ் சரிங்களா. அப்போ சார்ஜில் வந்து 2 டைப் இருக்குங்கிறது நமக்கு இதில் வந்து நல்லா தெரியுது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் ஓகேங்களா. அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கூலும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கூலுங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். இந்த சார்ஜுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்குங்களா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ±1.6 × 10⁻−19 கூலும். சப்போஸ் வந்து ப்ளஸ் இல்லை எதுவும் போடாமல் 1.6 × 10⁻−19 கூலும் அப்படின்னு போட்டிருந்தா இட்ஸ் எ பாசிட்டிவ்னு அர்த்தம், பாசிட்டிவ் சார்ஜ்னு அர்த்தம். -1.6 × 10⁻−19 கூலும்னா இது வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறது அந்த சார்ஜோட இதுதான் சரிங்களா. ஓகே, மேக்னிடியூட் 1.6 × 10⁻19 கூலும். இது வந்து நல்லா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. அதேமாரி ஜென்ரலாக வந்துட்டு சார்ஜ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா என்ன லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா Q அப்படிங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Qங்கிற லெட்டரில் தான் சார்ஜை வந்து டினோட் பண்ணுவோம் ஓகே. சரி ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது இது வந்துன்னா த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் தி யூனிவர்ஸ். த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் சார்ஜ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே சார்ஜால் ஆனது தான். டோட்டல் சார்ஜை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் எ கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது ஓகேங்களா. அதேமாதிரி புதுசாக ஒரு சார்ஜ் க்ரியேட் பண்ணவும் முடியாது, அதேமாதிரி அதை டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அதுதான் இதனோட ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கன்சர்வேஷன் சார்ஜ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பண்ண குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். த சார்ஜ் ஆஃப் Q of any object is equal to an integral multiple of this fundamental unit of charge is C. ஓகேங்களா. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q is equal to N × E அப்படிங்கிறது அதனோட ஃபார்முலா. ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னா அப்படிங்க என்ன அப்படின்னா இது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் வந்துட்டு ஒரு 4 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4 மைனஸ் வந்து இருக்குது. அப்போ டோட்டலாக இதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லணும்ல. அப்போ அது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஒரு சார்ஜோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.6. இப்போ ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதோட மேக்னிடியூட் 1.6 × 10⁻−19. அப்போ இது மாதிரி இங்கே இருந்தால் மொத்தம் எத்தனை இருக்குது, 4 இருக்கா. அப்போ டோட்டல் சார்ஜ் அப்போ Q வந்து எப்படி எழுதுறாங்கன்னா Q is equal to இது வந்து ஒரு சார்ஜோட வேல்யூ ஈங்கிறது இங்கே மொத்தம் 4 இருக்குது. அப்போ 4ன்னு போடுவோம்ல, அந்த 4 தான் இட்ஸ் எ நம்பர் n இஸ் என் இண்டிஜர். அப்போ Q is equal to N × E. அதுதான் வந்து இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். அப்படின்னா ஒரு சிஸ்டமில் அல்லது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற டோட்டல் சார்ஜை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலாங்கிற மாதிரி ஆற்று வச்சுக்கோங்க. ஸோ n is equal to 0 +or-1 +or-2 +or-3 இந்த மாதிரி நமக்கு இதில் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜை பற்றி ஒரு சம்ம வந்து இருக்குது.
calculate the number of electrons in 1 coulomb of negative charge. ஓகேங்களா, 1 coulomb of negative charge அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்துட்டு சார்ஜோட வேல்யூவை ஒரு கூலும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து சொல்யூஷன் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q = N × E. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் க்யூங்கிறது சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஈங்கிறது இட்ஸ் எ மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் சார்ஜ். இப்போ இது பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இங்கே வந்து என்னது எலக்ட்ரான் சொல்லிட்டாங்க, அதனால நெகட்டிவ் சார்ஜ்னு இருக்குது. அப்போ அதுதான் வேணும். அப்போ நமக்கு N = என்ன ஃபார்முலா, Q/E. ஓகேங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும். அப்போ க்யூவோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கூலும் கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி, 1.6 × 10⁻−19 கூலும். அப்போ இதில் டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். க்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 கூலும் / 1.6 × 10⁻−19. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ ஆன்சர் வருதுன்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். சரிங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூலும் சார்ஜ் இருக்கு இல்லையா, ஒரு கூலும்பில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னம்னா 6.25 10⁻18 10⁻+18 அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ சார்ஜஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ராக்டிக்கலாக என்ன அப்படின்னா ஒரு கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்துடுது இங்கே வந்து நமக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, இப்போ ஒரு கூலும் ஆஃப் சார்ஜஸே நமக்கு இதில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜஸ் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா 1 மைக்ரோ கூலும் அப்படின்னா 10⁻−16 கூலும்னு அர்த்தம். 1 நேனோ கூலும்னா 10⁻−9 கூலும். நேனோ அப்படின்னா 10⁻−9, மைக்ரோனா 10⁻6. ஓகேங்களா, சரி அடுத்து தான் வந்து இப்போ தான் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வர கூலும்ஸ் லா. ஓகேவா, ஸோ இந்த கூலும்ஸ் லா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து கூலும்பு. அப்போ இப்போ 2 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்று இப்போ இது பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலும்ஸ் லாவோட பர்பஸ். ஓகேங்களா, அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டாட்டிக்னால் வந்து ஸ்டேஷ்னரி அப்படின்னா நிலையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கூலும்ஸில் எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ். அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதை வந்து Q1 அப்படிங்கிறது ஒரு சார்ஜு. இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து Q2ங்கிறது 2வது சார்ஜ். Q1 2 சார்ஜ் இருக்குது. 2க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 டிஸ்டன்ஸில். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் இப்போ 2 சார்ஜ் வச்சுருக்கோம். நமக்கு வந்து தெரியும் ப்ளஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ளஸ் வந்து ஆர் மைனஸ் லைக் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து என்னாங்கன்னா ஒன்று ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த காம்பினேஷனில் வந்து இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அப்போ 2க்கு இடையில் என்ன இருக்குது, 2க்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ டு கால்குலேட் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த லா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் the electrostatic force is directly proportional to the product of the charge. Okay, next என்ன வருது, it's directly proportional to the product of the charge and inversely proportional to the square of the distance between them. ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த இது. இப்போ லைன் பை லைனாக வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, electrostatic force is directly proportional to the product of the charge.
ஸோ இங்கே வந்து பாருங்கள், F is it is directly proportional to the Q1 Q2. ஓகேங்களா, அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து எஃப் நம்ம எப்படி இருந்தால் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Q1 Q2. அடுத்து வந்து என்ன இருக்குது பாருங்கள், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அப்போ எஃப் இஸ் இன்வெர்ஸ்னால் 1/ன்னு போகணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள் 6, அப்போ 6ஓட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது ரெண்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்காங்க. எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு Q1 Q2 by R². therefore எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே வந்து கொடுக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அது வந்து கேன்னு வந்து வச்சுக்கணும். கே Q1 Q2 by R². அப்போ கேவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/4/ε0. ஓகேங்களா, அடுத்த ε0னா என்னது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு சார்ஜை வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃபேஸ் அப்படின்னா ஒரு வேக்யூம் வைக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறதுங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர் தான் எப்சிலாங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதனோட வேல்யூ 8.85 10⁻⁻12. இதனோட யூனிட் பார்த்திங்கன்னா கூலும் ஸ்கொயர் n⁻⁻1 m-2. இது எப்படி வந்துச்சுன்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0. அப்போ இதனோட வேல்யூ, இப்போ எப்சிலாங் நாட்டோட வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ 4ங்கிறது நம்பர், பையன்கிறது நமக்கு தெரியாத நம்பர், சரியா 3.14 8.85 10⁻⁻12 சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 9 × 10⁻9 நியூட்டன். ஓகேங்களா, இவ்வளோ வேல்யூ வந்து கிடைக்கிது நமக்கு. சரி, இந்த வேல்யூ வந்து நல்லா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த 8.85 10⁻⁻12 இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 1 கூலும். ஓகேங்களா, டிஃபைன் 1 கூலும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 கூலும் விச் இஸ் நத்திங் பட், இப்போ நமக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்குது, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4 Q1 Q2 by R². இதில் சார்ஜ் வந்து எது, Q1 Q2 தான். அப்போ Q1 Q2 நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், லெட் அஸ் அசியூம் Q1 is equal to 1 கூலும், Q2 is equal to 1 கூலும். அதே மாதிரி அதனோட டிஸ்டன்ஸ் R is equal to 1 மீட்டர். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4/0 1 × 1/1² வந்துடுது. அப்போ 1/4/ε0. இதனோட வேல்யூ எவ்வளோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம், 9 × 10⁻9 நியூட்டன். இது அங்கே வந்திருக்கா. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸாக்டாக இப்போ 2 சார்ஜஸ் வந்து எடுக்கிறோம். ஒரு சார்ஜ் இங்கே இருக்குது, இன்னொரு சார்ஜ் இங்கே இருக்குது. இது வந்து 1 கூலும் எடுத்துக்கணும், இது வந்து 1 கூலும் எடுத்துக்கணும். இங்கே வந்து 1 மீட்டர் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 சார்ஜ் 1 கூலும் எடுத்து கரெக்டாக 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சோம்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁻9 கூலும். சரி, ஃபோர்ஸ் நியூட்டன் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இட்ஸ் 1 மில்லியன் டன் ப்ராக்டிக்கல் யூனிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்போ 1 கூலும் சார்ஜுங்கிறதே ப்ராக்டிக்கலி வந்துடுது, நாட் அட் ஆல் பாசிபிள்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ எந்த இதில் இருக்குது அப்படின்னா மைக்ரோ கூலும் 10⁻⁻6 அல்லது நேனோ கூலும் 10⁻⁻9 கூலும். ஓகேங்களா, இப்போ இதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் கே. அந்த கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதனோட யூனிட் வந்து இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஃபார்முலா இருக்குது, எஃப் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 by R² வந்து வச்சாச்சு. ஓகேங்களா, நமக்கு கேவோட யூனிட் தான் வேணும். அப்போ கேவை மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ கே ஈக்குவல் டு எஃப் ஆல்ரெடி இங்கே இருக்குது, R² Q1 by Q2. இந்த நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட்டு, நியூட்டன். இப்போ நியூட்டன் எழுதியாச்சு. ஆறுங்கிறது டிஸ்டன்ஸு, அது வந்து மீட்டர். அப்போ R²இருக்கிறதுனால மீட்டர்² போட்டாச்சு. Q1ங்கிறது கூலும், Q2க்கு அந்த Q யூனிட் ஆஃப் சார்ஜோட இது வந்து பார்த்திங்கன்னா கூலும். அப்போ நியூட்டன் மீட்டர்² by c². அப்போ கே
நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்டு மேலே போகும்போது சி பவர் -2 யூனிட் ஆஃப் கே. ஓகேங்களா? கூலும்ஸ் கான்ஸ்டன்ட் விச் இஸ் நத்திங் பட் த கேனா வந்து நம்ம கூலும்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ கூலும்ஸ் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சி பவர் -2. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து யூனிட் ஆஃப் எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி, இதனோட யூனிட் வந்து கேட்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஃபார்முலாவை வந்து பாருங்கள். நம்ம கேஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட்டுன்னு இருக்கா. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள் 4π இதெல்லாம் நம்பர்ஸு. அப்போ இதுக்கு யூனிட் கிடையாது. அப்போ கேஸ் ப்ரொப்போஷனல் டு வந்து 1/ε நாட்டுன்னு வருது. சரியா? இப்போ இதை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா இப்போ 1 ப்ரொப்போஷனல் டு 1/ε. அப்போ எப்சிலான் வந்து எப்படி இட் இஸ் ப்ரொப்போஷனல் டு எப்சிலான் இன்ட்டு போயிடுச்சா கே இந்த சைடு 1/k. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்சிலான் விச் இஸ் நத்திங் பட் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டு தி கே. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கேவுக்கு கண்டுபிடிச்சிக்கோங்களா, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சி பவர் -2. அதை வந்து 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சி பவர் -2. அப்போ இது மேலே போகும்போது நமக்கு n பவர் -1 m பவர் -2 சி ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான யூனிட்டு. இதை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா கேவு எப்சிலான் நாட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனலாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டோம்னா அப்போ கேவுக்கு என்ன யூனிட் வருமோ அதுக்கு இன்வெர்ஸில் வரும். இப்போ கேவுக்கு வந்து பாருங்கள், கேவுக்கு என்ன இருக்குது நியூட்டன், கேவோட யூனிட் கேவுக்கு என்ன இருக்குது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு சி பவர் -2. இப்போ அதை இன்வெர்ஸ் அப்படியே எழுதுனீங்கன்னா என்ன வரும், கே இன்வெர்ஸ் என்ன வரும் n பவர் -1. இங்கே என்னென்ன போட்டிருக்குமோ ப்ளஸ்ன்னு போட்டு தான் மைனஸ்ன்னு போட்டு தான் ப்ளஸ். இப்போ m பவர் -2 சி ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரி, விச் இஸ் நத்திங் பட் தி எப்சிலான் நாட் n பவர் -1 m பவர் -2 சி ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எப்சிலான் நாட். இதெல்லாம் கூட சில டைம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் கேட்குறாங்களா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா நமக்கு ரொம்ப 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 மிக மிக முக்கியமான இந்த ஃபார்முலா தான். f is equal to 1/4 q1 q2/r² எடுத்துக்கிங்க. 1/ε நாட்டு தான். 4π நம்ம எழுத தேவையில்லை, ஏன்னா அதுக்குள்ள டைமென்ஷன் கிடையாது. அப்போ f r² q1 q2 இது வந்து 1/ε நாட்டு. அடுத்து எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு q1 q2/f × r². ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒவ்வொருதுக்கும் என்னென்ன இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டைமென்ஷன் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 11th ஸ்டேட் போர்ட் புக்கில் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து இருக்கும். அதில் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 7 டைமென்ஷன் தான் வந்திருக்கும். அதில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மாஸு, லென்த்து, டைம். ஓகேங்களா? அதுதான் வந்து நமக்கு இதில் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி எழுத வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து q1 q2 இருக்குது. இப்போ நம்ம q1 q2க்கு வந்து டேரெக்டாக டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கரண்ட்டோட ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கலாம். I is equal to q/t. ஓகேங்களா? அப்போ q is equal to என்னென்ன வந்துடும் I into t. அப்போ இதுதான் வந்து இங்கே வந்து இருக்குது. அப்போ ஐக்கோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர், டீனா டைமோட யூனிட் கேபிட்டல் டி. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பாருங்கள், அப்போ q1 q2 வந்து ரெண்டும் ஒரே இதுதான். அப்போ வந்து என்னது, அப்போ க்யூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு a into tன்னு போடுவோம். a into t, q2க்கு a into tன்னு போடுவோமா. அப்போ என்ன ஆனது, ரெண்டு பேருக்குங்க a² t² வருது. அதுதான் இங்கே வந்து போட்டிருக்கோம். பை எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ml² t பவர் -2 இந்த வந்து போட்டுக்கோங்க பாருங்கள். ஸோ இப்போ இதை எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா f is equal to m into a. ஓகேங்களா? எம்முக்கு வந்து இப்போ எம்னா மாஸ், அப்போ கேபிட்டல் எம், ஏ அப்படின்னா ஆக்சலரேஷன், அப்போ lt பவர் -2. ஓகேங்களா? அதிலிருந்து எடுத்தது இருந்தது. அப்போ அதை வந்து போட்டாச்சு. ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ், லென்த்து. அப்போ லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல், அப்போ r² இருக்குனால இங்கே வந்து l² போட்டாச்சு. அப்போ நமக்கு என்னென்னு வருது a² t². இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்மை மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்தோம்னா -1, எல்
இங்கே வந்து நான் இங்கே எல் பவர் 1 இருக்குது, இங்கே எல் பவர் 2 இருக்குது. அப்போ எல் கியூப்பு மேலே வரும்போது எல் பவர் மைனஸ் கியூப்னு வந்துடும். டி பவர் மைனஸ் 2 இருக்குது, இங்கே மேலே வரும்போது டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் -1 எல் பவர் -1 டி. இங்கே வந்து பாருங்கள் டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே டி ஸ்கொயர் இருக்குது. இப்போ அடிமான சமம் இருந்தால் அடுக்க கூட்டணும்ல, அப்போ டி பவர் 4 அடுத்து ஏ ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா எப்சிலான் நாட்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கே. இது ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, கே இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/ε0. சேம் அதே தான். இங்கே என்ன வருதோ ε0க்கு என்ன வருதோ அதை அப்படியே ரிவர்ஸில் போட்டுருங்க. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு வந்து பாருங்கள், எம் பவர் -1 இருக்குது, அப்போ எம் பவர் 1ன்னு அர்த்தம். எல் பவர் -கியூப் இருந்தால் எல் பவர் கியூப். அப்போ டி பவர் -4 இருக்குது, அங்கே வந்து என்னது, இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே வந்து -4, இங்கே வந்து ஏ ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஏ பவர் -2. அப்போ கே இஸ் 1/proportional to ε0. எப்சிலான் நாட் அப்போ 1/proportional எப்சிலான் எடுத்தீங்கன்னா எம் பவர் -1 எல் கியூப்பு டி பவர் 4 ஏ ஸ்கொயர். அப்போ இது எழுதும்போது என்ன வந்துடும், எம் எல் பவர் எல் பவர் கியூப்பு டி பவர் -4 ஏ பவர் -2. ஓகேவா? இதுவும் முக்கியம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்ம் ஆஃப் கூலம்ஸ் லா. ஸோ இதில் வந்து பாருங்கள், இதனோட வெக்டர் வந்து இல்லை வெக்டர், ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. சரிங்களா? அப்போ என்னது, இட் ஹேஸ் எ டைரெக்ஷன் நம்ம வந்து கொடுப்போம். சரி, இதில் வந்து பார்த்தீங்க 2 சார்ஜ் இருக்குது. இதனோட டைரெக்ஷன் எப்படி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, Q1 Q2 2 சார்ஜ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆர். Q1 வந்து ஒரு ஃபோர்ஸை Q2 மீது கொடுக்கும், Q2 Q1 மீது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இதனோட டைரெக்ஷன் Q1 வந்து Q2 மீது கொடுக்குதுல்ல, அப்போ அதனோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனாக இருக்கும். அப்போ F21 டைரெக்ஷன். இப்போ இந்த 2-1ங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டாவது சார்ஜ் மீது ஃபஸ்ட்டு சார்ஜ் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குங்கிறதுனால அர்த்தம் தான் அது. ஓகேங்களா? இப்போ அதேமாதிரி Q2 வந்து என்னது, Q1 மீது ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். அப்போ F12. ஓகே, இப்போ இதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ எடுத்து வந்து இதனோட ஃபோர்ஸ் வெக்டர் ஃபார்ம் வந்து F21 is equal to K Q1 Q2 by R squared R12 K. இது ஒன்றுமே இதில் வந்து ஒன்றும் கிடையாது. இது என்ன அப்படின்னா வெக்டர், ஜஸ்ட்டு மேக்னிடியூட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நீங்கள் என்ன மேக்னிடியூட் நம்ம வந்து எப்படி எழுதியிருப்போம், F is equal to K Q1 Q2 by R squared எழுதுமா. இப்போ இங்கே ஒரு வெக்டர் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு யூனிட் வெக்டர் வந்து போகணும். இவ்வளோ தான் அதனோட கான்செப்ட். இந்த 2-1ங்கிறது ரெண்டாவது ஃபோர்ஸ் சார்ஜ் மீது ஃபஸ்ட் ஃபோர்ஸ் சார்ஜ் கூடிய ஃபோர்ஸ், அதுதான் 1 R12ங்கிறது 1லேருந்து அதனோட டைரெக்ஷன் குறிக்கும், 1லேருந்து 2 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் வந்து நம்ம இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ இதுதான் வந்து இதனோட வெக்டர் ஃபார்மேட்டு. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் Q2 மீது கொடுக்குறது. அப்போ நமக்கு இந்த சார்ஜ் Q2 வந்து Q1 மீது இருக்குங்களா, அப்போ அதை எப்படி எழுதலாம்னா F ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பொழுதுமே வந்து ஈஸியாக எப்படி எழுதுங்க, F K Q1 Q2 by R ஸ்கொயர்டு எழுதிக்கணும் மேக்னெட்டோடு. இப்போ டைரெக்ஷன் கொடுக்கணும், டைரெக்ஷன் F12, இங்கே வந்து பார்த்திங்கன்னா R21 ஆகும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வேக்யூமில் வைக்கும் பொழுது நம்ம F21 1/4/ε0 Q1 Q2 by R squared R12 கேப்னு போடுறோம். இதே டிஸ்பிளேஸ் இன் எனி மீடியம் அப்படின்னா அது வந்து என்ன போடணும்னா எப்சிலாங் அப்படின்னு போடணும். ஓகேவா? இவ்வளோதான் வித்தியாசம். எப்சிலாங் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் எப்சிலாங் நாட். எப்சிலாங் நாட்டுங்கிறது ஏரு ஆர் வேக்யூம், epsilon it's any medium. ஓகேங்களா?
ஸோ இது ரெண்டுக்கும் அதாவது வந்துட்டு ஒரு ரெண்டு சார்ஜ் எடுத்து வேக்யூமில் வைக்கும்பொழுது எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கிது, அதே இது வந்து மீடியத்தில் எனி மீடியம் இப்போ நீர் இல்லை ஏதாவது லிக்விட்ஸு இது மாதிரி வைக்கும்பொழுது அது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுதுங்கிறது தான் வந்து எப்சிலான். இது ரெண்டுக்கு இடையில் உள்ள அந்த ரேஷியோ தான் எப்சிலான் ஆர், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஸோ த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது the ratio of epsilon by epsilon naught, which is nothing but relative permeability of the medium. ஓகேங்களா, அதாவது வந்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இது வந்து எப்சிலான் அப்படின்றது எனி மீடியம், சரிங்களா. இது வந்து என்னது ஒரு மீடியமில் இருக்கிறது. எப்சிலான் நாட்டு வேக்குவமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேக்குவம். இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோனா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடியது. ஸோ ஓகே, அப்போ ஃபார் ஏருக்கு வந்து எப்படி நம்ம எழுதலாம், எப்சிலான் ஆர் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். அப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஏரில் தான் நம்ம வைக்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட்டு. இந்த எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் நாட் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னோம்னா, நம்ம ஏரில் இது வந்து மீடியத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. நம்ம எந்த மீடியத்தில் வைக்கிறோம், ஃபார் ஏர் அல்லது வேக்குவமில் தான் வைக்கிறோம். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு இது. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வந்துடும், 1 வந்துடும். ஓகேங்களா, ஃபார் ஏர் அல்லது வேக்குவமுக்கு. ஃபார் எனி மீடியம், இப்போ எனி மீடியத்துக்கு வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக எப்சிலான் ஆர் இட் இஸ் கிரேட்டர் தென் 1 தான் வந்துருக்கும். ஓகேங்களா, நமக்கு 1 அப்படின்ற இதுதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரி, ஓகே. அடுத்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ரெண்டு சார்ஜஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று வந்து வேக்குவம்லேயும் இன்னொன்று வந்து மீடியம்லேயும் வந்து வைக்கிறோம். ஸோ வேக்குவமில் வைக்கும்போது அதுக்கான ஃபோர்ஸ் வந்து F0ன்னு வச்சுக்கலாம். F0 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 r². ஓகேங்களா. அடுத்து இன் மீடியத்தில் வைக்கும்பொழுது வந்து என்னது FM, M ஃபார் மீடியம்னு வச்சுக்கலாம். அப்போ 1/4 எப்சிலான். ஓகேங்களா, இது வந்து எப்சிலான் நாட்டு கிடையாது, இது எப்சிலான் Q1 Q2 r². நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஏர் அல்லது வேக்குவம் இருந்தால் எப்சிலான் நாட்டு, ஃபார் எனி மீடியத்தை நம்ம எப்சிலான்னு வைக்கிறது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ரெண்டுக்கும் வந்து ரேஷியோ வந்து எடுக்கலாம். ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு F0/FM. அப்போ F0ஓட வேல்யூ வந்து பாருங்கள் 1/4 எப்சிலான் Q1 Q2 r². அப்போ /FM இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தலைகள் தான் வந்து அளிக்கலாம். அப்போ 4 எப்சிலான் நாட், அதேமாதிரி வந்து என்ன வந்துடும் 4 எப்சிலான் நாட் r² அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு இதில் வந்துருக்கும். சரிங்களா. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கு மற்ற எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் 4πக்கு 4π வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 4π. அடுத்து வந்து என்னது Q1 Q2 கேன்சல் ஆகிடுச்சு, r² வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து என்ன இருக்குது, மேலே வந்து எப்சிலான் இருக்குது, கீழே வந்து எப்சிலான் நாட் வந்துருக்கு. அப்போ F0/FM இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் வந்துருச்சா. அப்போ எப்சிலான் நாட்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம், எப்சிலான் ஆர்ன்னு பார்த்துருக்கோம். அப்போ எப்சிலான் ஆர். அப்போ F0/FM இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர்னு கிடைக்குது. அப்போ F0 இஸ் ஈக்குவல் டு இந்த FM அந்த சைடு போயிடுது, இந்த சைடு வந்துடுது. இப்போ இங்கே வந்து பாருங்க, இப்போ நமக்கு வந்துட்டு அப்போ எப்படி கிடைக்குது அப்படின்னா, F0 which is nothing but force in vacuum, FM which is nothing but force in medium. அப்போ F0ஓட வேல்யூ எப்சிலான் ஆர் இன்ட்டு எஃப்எம்னு கிடைக்கிது. அப்போ என்ன ஆகுது, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபோர்ஸோட வேல்யூ வந்து என்னது அதிகமாக தான் கிடைக்கும். இப்போ ஃபார் ஏருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, அப்போ மற்ற எல்லாத்துக்குமே இட்ஸ் கிரேட்டர் தென் 1 தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்மோட வேல்யூ வந்து நமக்கு ஒரு 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து என்னது இதை வந்து ஒரு 5ன்னு வந்து வச்சுக்கிறோம். அப்போ 5 இது கண்டிப்பாக வந்து என்னது 1 விட அதிகமாக தான் இருக்கும். இப்போ 5 இன்ட்டு நமக்கு வந்து என்னது 1.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1.5 அப்படின்னு வச்சுக்கோங்க சப்போஸ். அப்போ என்னது 7.5. அப்போ மீடியத்தில் வச்சோம்னா 5, அப்போ ஏரில் இருக்கும்போது 7.5 கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன். அப்போ என்ன ஒரு விஷயம் கிளியர் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக ஃபோர்ஸ் இன் வேக்குவம் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ் இன் மீடியம். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபோர்ஸ் இன் வேக்குவம் வந்து எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் ஃபோர்ஸ் இன் மீடியம். ஓகேங்களா, இதுதான் வந்து இதனோட இப்போ எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் நமக்கு இது வந்து ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான நம்ம சம் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜ் ஆர் கால்ட் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலம்ப் ஃபோர்ஸ்.
சரிங்களா. ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜ் இந்த இடத்துல கூட நம்ம ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் பிட்வீன் பாயிண்ட் சார்ஜ். ஓகேங்களா. பாயிண்ட் சார்ஜை நம்ம என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் எப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், சார்ஜ் டு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜை பற்றி படிக்கிறது அந்த கூலும் ஃபோர்ஸு. ஓகேவா. அப்போ இந்த இதில் வந்து நல்லா தெளிவாக ஐடியாவோடு இருக்கணும். இப்போ நமக்கு இதில் வந்து என்ன இருக்குது, இட்ஸ் மேபி எய்தர் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். லைக் சார்ஜஸ் அப்படின்னா வந்து என்னது ரிப்பல்சிவ். லைக் சார்ஜஸ்னால் வந்து என்னது ப்ளஸ்ஸு இது ரெண்டுக்கு இடையில ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து மைனஸ் இது ரெண்டுக்கு இடையில ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. இப்போ அன்லைக் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டிவ். இப்போ ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மைனஸ். இது வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக வந்து என்னது அட்ராக்டிவாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏ இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ஸோ இன்வர்ஸ் ஸ்கொயர் லா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இன்வர்ஸ் ஸ்கொயர் லானா என்னென்னு அர்த்தம், நம்ம ஃபார்முலா பாருங்கள், F is equal to K Q1 Q2 by R squared. அதாவது இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து inversely proportional to the square of the distance. The force is inversely proportional to the square of the distance. அதை மென்ஷன் பண்ணுறது இன்வர்ஸ் ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணுறது டிஸ்டன்ஸை. இது லிட்டரலி இது இன்னொரு இதுக்கு வரும். என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குங்களா, FG கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா G M1 M2 by R squared. இதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்வர்ஸ் ஸ்கொயரில் இருந்து சொல்லுவோம். ஓகேங்களா. அதான் இங்கே வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டிபெண்டிங் வந்து மீடியம். இது வந்து தெரியும். எப்சிலாங் நாட் அப்படின்னோம்னா நமக்கு வந்து என்ன வேக்யூம். எப்சிலாங் அப்படிங்கிறது வந்து எனி மீடியம். அப்போ எதை பொறுத்து இருக்குது, வேக்யூம்லாம் அதிகமாக இருக்குது, மீடியமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ அது மீடியத்தை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அடுத்த யூனிட் ஆஃப் சார்ஜஸ் கூலும். இது நமக்கு நல்லா தெரியும். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கண்டிப்பாக வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 10⁻36 டைம்ஸ் இட் இஸ் கிரேட்டர் தென் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கூலம்ஸ் லா இஸ் த சேம் ஸ்ட்ரக்சர் அஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்திங்களா. இந்த இது இருக்கா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நம்மளோட கூலம்ஸ் லா, இது கிராவிடேஷனல் லா. ரெண்டோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து இட்ஸ் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் தேர் இஸ் நோ கான்டாக்ட். டேரெக்டாக எந்த இது இருக்குது, இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா ரெண்டும் வந்து நான் டச் பண்ணவே தேவையில்லை. இட் வில் ரிப்பல் ஈச் அதர். ஓகேங்களா. ஈச் அதர் அது மைனஸாக இருந்தாலும் வந்து அது வந்து அட்ராக்ஷன் ஆகும். ரெண்டுக்கு நேரடியாக எந்த கான்டாக்ட் இருக்குது, அதுக்கு தான் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. ஓகேங்களா. இது அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸு இதெல்லாமே வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா அது இண்டிபெண்ட் ஆஃப் பாத், அது வந்து பாதை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இட்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. இட்ஸ் ஒபேஸ் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது வந்து என்னது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒபே பண்ண. அதை எப்படி ஒபே பண்ண அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இது ப்ளஸ் இருக்குது, இப்போ நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்குது, Q1 இருக்குது, இது வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து Q2, இதுவும் ப்ளஸ்ஸு. என்ன ஆகும், இந்த Q1 வந்து ஒரு ஃபோர்ஸை Q2 மீது கொடுக்கும். பதிலுக்கு Q2 வந்து என்னது Q1 மீது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ ரெண்டோட மேக்னிடியூட் வில் பி ஈக்குவல். இப்போ Q1 வந்து Q2 மீது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை F21 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா F21 வில் பி ஈக்குவல் டு மைனஸ் F12. அதாவது வந்துட்டு Q2 வந்து Q1 மீது செலுத்தக்கூடிய ஃபோர்ஸு F12. இது ரெண்டும் வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த மைனஸுங்கிறது என்னது ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுக்கிறது. அப்போ இட்ஸ் ஒபே த நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேங்களா. அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கூலம்ஸ்லாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். F is equal to 1/4 Q1 Q2 by R squared. ஓகேங்களா. இது வந்து மேக்னிடியூடில் கேட்டாங்கன்னா, வெக்டர் ஃபார்மில் கேட்டாங்கன்னா இது ஒன்றும் இல்லை, அதை வந்து வெக்டர் போட்டுக்கிறோம், ஒரு யூனிட் வெக்டர் வந்து போடணும். ஓகேங்களா. அடுத்து சப்போஸ் ஆக்சுவலி இதை வந்து 1/4 Q1 Q2 by R cube R வெக்டர். இந்த இடத்துல R வெக்டர்னு போட்டால் தான் நமக்கு வந்து இந்த ஃபார்முலா. இதை ஜென்ரலாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து இதை வந்து நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது எப்படி வருது அப்படின்னா யூனிட் வெக்டருக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா R வெக்டர் டிவைடட் பை R மேக்னிடியூட். ஓகேங்களா. அப்போ அதைத்தான் இங்கே யூனிட் வெக்டர் பதிலாக இங்கே வந்து போட்டிருக்கோம் R வெக்டர் டிவைடட் பை R. அப்போ இங்கே வந்து என்னது இந்த R ஸ்கொயர்டுன்னு வந்துடுமா. அப்போ இங்கே வந்து R இருக்கனால R ஸ்கொயர்டு R R கியூப். பட் இது வந்து
இதை வந்து எப்படி மீன் பண்ணக்கூடாது அப்படின்னோம்னா, இட் இஸ் ஏ இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு கியூப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதனோட இன்னொரு ஃபார்ம் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எனி மீடியம்னா எப்சிலாங் நாட்டுக்கு போல எப்சிலாங், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் எப்சிலாங் நாட்டோட 8.854 10⁻12 n⁻1 m⁻2 c². கேவோட வேல்யூ 9 10⁻9 n m², c⁻2. ஃபார் ஏருக்கு எப்சிலாங் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, எனி மீடியத்துக்கு எப்சிலாங் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1. மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் +or-1.6 × 10⁻⁹. இதெல்லாம் வந்து முக்கியமான வேல்யூஸை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஆல்ரெடி பார்த்ததை அதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இது வந்து என்ன அப்படின்னோம்னா, ஒரு 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் நம்ம பார்த்தோம். இப்போ மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு கூலும்ஸ் லாவை வச்சு அப்படியே பண்ண முடியாது. அதுக்கு பேர் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். வந்து Q1, Q2, Q3, இந்த மாதிரி Q4 அப்படியே இருக்குது அப்படின்னோம்னா, அப்போ இதெல்லாம் வந்து அதனோட டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து R1, R2, R3 இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா, அப்போ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன எழுதலாம், F1ன்னு எழுதலாம். இதை வந்து என்னது F2ன்னு எழுதலாம். இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிறது வந்து F3ன்னு எழுதலாம். அப்போ மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டினோம்னா F12, F13, F14 அப்படி வருது இல்லையா? அதுதான் வந்து இதில் வந்து இருக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ இது வந்து என்ன அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஒரு இடத்துல நிறைய சார்ஜஸ் இருக்கும்போது இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த கூலும்ஸ் லா பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். இந்த டாபிக்ஸை வந்து நல்லா திருப்பி வந்து நல்லா படிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஈஸியாக வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா மார்க் வந்து எடுக்கலாம். அடுத்து வந்து இது சம்மந்தமான MCQ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.